Admission to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. அண்ணே சீக்கிரமா வா, மூச்சு முட்டுது. விடுதி விபத்தில் சிக்கிய தங்கை. வெளியான பதைபதைக்க வைக்கும் ஆடியோ. மதுரை மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாபாளையம் பகுதியில் பெண்கள் தங்கும் விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் பல இடங்களில் வேலை செய்யும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி வருகின்றனர். இந்த நிலையில் 12ஆம் தேதியான இன்று அதிகாலை 4 மணி அளவில் இந்த விடுதியில் இருந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து காரணமாக கடுமையான கரும்புகை ஏற்பட்ட நிலையில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் விடுதியில் ஏற்பட்டுள்ள தீயை கட்டுப்படுத்தி அந்த விடுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பெண்களை மீட்டனர். இந்த விடுதியில் ஏற்பட்டுள்ள தீயினால் கரும்புகை உருவானதில் மூச்சு திணறலால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டனர். இதனால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் ஃப்ரிட்ஜ் வெடிக்கும் போது அதன் அருகில் இருந்த பரிமளா சௌந்தரி மற்றும் சரண்யா ஆகிய இருவரையும் பலத்த காயங்களுடன் தீயணைப்பு துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆசிரியர் பரிமளா சௌந்தரி மற்றும் சரண்யா ஆகிய இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றனர். பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அந்த விடுதியில் வசித்து வரும் பெண் ஒருவர் கூறுகையில், எனது கணவர் இறந்த பிறகு நான் இந்த விடுதியில் தான் தங்கி வருகிறேன். இன்று அதிகாலை 4:45 மணியளவில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இது வழக்கமான ஒன்றுதான் என்று நினைத்து நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது நாங்கள் தங்கியிருந்த 2ஆம் மாடியில் இருந்து பெண்கள் அனைவரும் அலறி அடித்துக்கொண்டு ஓடும் சத்தம் கேட்டது. அதற்குள் 2 தளங்களிலும் கரும்புகை பரவிவிட்டது. பலரும் தப்பி ஓடிவிட்டனர். எங்களில் பெரும்பாலும் வயதான பெண்கள் என்பதால் எங்களால் ஓட முடியவில்லை. ஆகையால் மெதுவாக படியேறி 3வது மாடிக்கு நாங்கள் சென்று விட்டோம். பிறகு தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயணைத்த பிறகு எங்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்தனர். எங்களது உடைமைகள் அனைத்தும் உள்ளது உள்ளபடி அப்படியே போட்டுவிட்டு நாங்கள் உயிர் பிழைத்தால் போதுமென தப்பிவிட்டோம். விடுதி வார்டனை எல்லோரும் காப்பாற்ற பெரும் முயற்சி எடுத்தனர். ஆனால் அவர் தீவிர சிகிச்சையில் தற்போது இருந்து வருகிறார். இந்த விபத்தில் இறந்து போன ஆசிரியர் பரிமளா 20 ஆண்டுகளாக இங்கே தங்கி உள்ளார். இறந்து போன சரண்யா 10 நாட்களுக்கு முன்புதான் இந்த விடுதியில் சேர்ந்தார். தீ விபத்து ஏற்பட்ட முதல் தளத்தில் இவர்கள் இருவர் உட்பட 20 பேர் தங்கியிருந்தனர் என்றார் பதட்டம் அடங்காமல். தீ விபத்து ஏற்பட்ட பெண்கள் விடுதிக்கு சென்ற மதுரை வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி ஆய்வு மேற்கொண்டு விசாரணை செய்தார். இங்கு தங்கியிருந்த பல பெண்களின் கல்வி சான்றிதழ்கள் முழுவதுமாக எரிந்து கருகி உள்ளது. விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ள புஷ்பா என்பவர் லீஸுக்கு எடுத்து இந்த விடுதியை நடத்தி வந்துள்ளார். பழமையான கட்டடம் என 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அதையும் மீறி விடுதி செயல்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விபத்தில் சிக்கிய பெண் ஒருவரின் பதைபதைப்பான ஆடியோ வெளியாகி பலரையும் உலுக்கி எடுத்துள்ளது. அந்த விபத்தில் சிக்கிய விடுதி பெண் தனது அண்ணனை போனில் அழைத்து, அண்ணே, அப்பா, மூச்சு முட்டுது, என்னால முடியல, காப்பாத்து என கதறுகிறார். இந்த ஆடியோ கேட்போரின் நெஞ்சத்தை பதற வைக்கிறது. முன்னதாக இந்த விபத்து குறித்து அறிந்ததும் தமிழக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இந்த விடுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. உங்கள் நக்கீரன் இதழில்
கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.